ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே ஆசைப்படுவோம்ல. ஆனால் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம், எதெல்லாம் சரியாக பண்ணுறதில்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னால் லைவ் வர முடியல. நிறைய பேர் அக்கா ஏன் லைவ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே நைட்டு 8:30 9:00 கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் படுத்துடுவேன். பட் இந்த ஒரு வாரமாகவே சாரி, இந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா நான் படுக்கிறதுக்கு மணி 12 மணிக்கிட்ட ஆகுது. 12 மணிலேருந்து படுத்த உடனே தூங்கிடுறேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 8 மணிக்கு படுத்தேன் அப்படின்னா 8:30 மணிக்கு மேக்ஸிமம் 9 மணிக்கு தூங்கிட்டேன் அப்படின்னா படுத்த உடனே தூக்கம் வந்துடும். பட் நான் 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்திரிச்சாலும் மயக்கமாக இருக்குது, தலை சுற்றுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால என்னோடய வேலை எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி லைவ் போட முடியல. இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாளையிலேருந்து உங்களுக்காக சீக்கிரமாக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளோட வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல உடஞ்சி போன திங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நம்ம பார்த்திங்கன்னா அது எல்லாமே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஏதாவது பொருள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. அது உடஞ்ச எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு கப் இருக்கும், அதில் லேசாக உடஞ்சிருக்கும், நம்ம ஏதாவது வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் நிறைய பொருள் பார்த்திங்கன்னா அங்கங்கே யூஸ் பண்ணாமல் அது தேவையே படாது நமக்கு. ஆனால் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் நம்ம வச்சுருப்போம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளை இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளோட வீடு முதல்ல நீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது பொருளாக இருந்துச்சு அப்படின்னா, உடஞ்ச சேரோ இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை விழுந்த பாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை தூக்கி போடுங்க. நிஜமாவே நம்மளோட வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக தோணும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டை நம்ம கீழே அடிக்கடி பெருக்கிட்டே இருப்போம். தரையை பெருக்குவோம், துடைப்போம், எல்லா விஷயமே பண்ணுவோம். ஆனால் நம்ம ஒட்டடை அடிக்கடி அடிப்போமான்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் பண்ணுறீங்கன்றது தெரியல. நம்மளோட வீட்டில் நிஜமாவே நம்ம வீடு ரொம்ப மங்களகரமாகவும் பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யமாகவும் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற மற்ற இடத்தெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட வீட்டுக்கு மேலே படியில் இந்த மாதிரி இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி சுத்தம் இல்லாமல் நிறைய இடம் பார்த்திங்கன்னா அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த இடத்த எப்போனா ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் படிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வீடு எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் இது ஐஸ்வர்யம்ன்றதை தாண்டி நமக்கே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரூம் இருக்கும். நம்மளோட ரூமில் பார்த்திங்கன்னா சில பேரோட வீட்டில் இல்லை, மேக்ஸிமம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் நம்ம வச்சுருப்போம். தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே போடுறதுக்காகவே இருக்கும். அந்த ரூம் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக தேவையில்லாத திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த தேவையில்லாத பொருளெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்போமே தவிர இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பார்த்து தூக்கி போடுவோமான்னு கேட்டிங்கன்னா நிறைய டைமில் நம்ம பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே போகிறோம். அந்த ரூமை நார்மலாக எந்தெந்த பொருள்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இருந்து அந்த டோர் கதவை ஓப்பன் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்பேஸாக கூட இருக்கட்டும், அது நிறைய இடம் இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம கதவை ஓப்பன் பண்ணும்போது அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிற வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்போம். அது ரூம்னே கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எத்தனை பொருள் நமக்கு தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம். ஒரு பொருள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே அது எந்த உபயோகமே இல்லாமல் அது மேலவே கிடக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத பொருள் தானே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாமல் அது எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க? அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மேலே போட்டு வச்சுருக்கிற எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் அந்த மாதிரி பொருளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு முதல்ல தூக்கி போடுங்க.
அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது அந்த வேலையை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் மேலே உங்களோட கபோர்டில் வந்து கண்டிப்பாக தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். மூட்டை கட்டி மேலே ஷெல்ஃபில் வந்து போட்டு வச்சுருப்பீங்க. அப்போது அதில் எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் வந்து பண்ணி வைங்க. நம்மளோட வீட்டில் நிஜமாவே இந்த மாதிரி வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஐஸ்வர்யம் வந்து உண்டாகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ வந்து பண்ணுங்க. அது மேலே தானே இருக்குது, யாருக்கு தெரிய போகுது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. யாருக்கு தெரியலனாலும் நமக்கு தெரியும்ல, மேலே இவ்வளோ பொருள் இருக்குன்றது நமக்கு தெரியும்ல. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட வீட்டுக்கு மேலே கபோர்ட் ஷெல்ஃபில் வந்து அவ்வளோ திங்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். மேலே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணேன். எது எனக்கு தேவையோ அதை தாண்டி மற்ற எந்த பொருளுமே வந்து கிடையாது. எல்லாத்தையும் வந்து தூக்கி வந்து போட்டுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேரோட வீட்டில் வந்து பார்த்துருப்பேன். வீட்டுக்குள்ளே வந்து கயிறு கட்டி துணி வந்து காய வைப்பாங்க. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சேர் மேலெல்லாம் வந்து துணியை வந்து காய வச்சு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. மேபி ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த டைமில் ஒரு ஒரு கண்டிப்பாக காலையில் ஒரு துணி போட்டு போகணும், வெளியில் மழை பெய்யுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஓகே கண்டிப்பாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது பண்ணுறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. ஆனால் மேலே கொண்டு போய் காய வைக்கணும், அது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, அதுக்கே நம்ம இங்கேயே இதை போட்டுறக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே கயிறு கட்டி போடுறதா இருக்கட்டும், இல்லைனா உங்களோட சோஃபா மேலே, அடுத்தது சேர் மேலே, இது எல்லாத்து மேலேயும் துணி அப்படியே அதுவும் பகல் டைம்லலாம் போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து இருக்காதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் எப்பவுமே வீட்டுக்கு நடுவுலையும் சரி, வீட்டு வாசல்லையும் சரி, உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி இந்த மாதிரி கொடியெல்லாம் வந்து கட்டி வைக்காதீங்க. சில பேர் பால்கனியில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. மேபி அவங்களுக்கு துணி காய வைக்க இடம் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிறது பிரச்சனை வந்து கிடையாது. நான் சொல்கிறது வீட்டுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக கட்டி வந்து வைக்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வீடு உங்களுக்கு என்ன நீங்கள் க்ளீன் பண்ணாலும் நீட்டாகவே வந்து இருக்காது. சேர் மேலே ஈர துணியை காய போடுறது, சோஃபா மேலே 4 துணியை போட்டு காய வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் மேலே போட்டு காய வைக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பாத்திரம். இந்த பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறத பற்றி நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் இதெல்லாம் வந்து பண்ணணுமா, டெய்லி வந்து வாஷ் பண்ணணுமா, பூஜை பாத்திரம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணணும், இப்படியெல்லாம் கேட்பாங்க. எனக்கு நிஜமாவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பூஜை பொருள் நம்ம வந்து உட்காந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது ரொம்ப அழுக்காக இருக்குது, இதை நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். சில வீடுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நிஜமாவே லிட்ரலி அந்த அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அவ்வளோ பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கருப்பாக அவ்வளோ அழுக்காக தான் இருக்கும். அந்த பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? நமக்கே தெரியும்ல, அது பார்க்கும்போது ஒரு ஒரு வீட்டில் உட்காந்து நீங்கள் விளக்கேற்றுறீங்க உங்களோட வீட்டில் அப்படின்னா அந்த பூஜை ரூமு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவு தான் உங்கள் மனசு நிம்மதியாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும், நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஒரு அந்த ரூமில் போய் உட்காரும்போது அந்த பூஜை ரூமை நீட்டாக இல்லாமல் பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விளக்கேற்றும் போதே எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து இருக்கும், எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு உங்களுக்கே வந்து தோணும்? கண்டிப்பாக தோணவே தோணாது. அதனால் நம்மளோட வீட்டில் நிஜமாவே ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கணும், நமக்கு வந்து நல்ல ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். வீட்டு பூஜை ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருங்க. எப்போவும் அழுக்காக இல்லாமல் உங்களோட பூஜை பாத்திரம் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுன்றதெல்லாம் அவசியம் வந்து கிடையாது. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2 நாள் இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் வாஷ் பண்ணுங்கள். நமக்கு பார்க்கும்போதே தெரியும். நாள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ஒரு 4 நாள் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்போ டைம் கிடைக்குதா, ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து அந்த விளக்கேற்றுற பூஜை பாத்திரங்களை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி வந்து வைங்க. நம்ம எதுக்கோ நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு நிம்மதி தரக்கூடிய, நம்ம ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து கடவுள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குற ஒரு இடத்துல இருக்கிற பொருளை க்ளீன் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானுமே இந்த மிஸ்டேக் நிறைய தடவை வந்து பண்ணியிருக்கேன். பட் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம்லையா இருக்கட்டும், இல்லைனா நம்ம வீட்டில் எங்கே கண்ணாடி இருந்தாலும் நம்மளோட பழைய பொட்டி எல்லாத்தையுமே வந்து ஒட்டி வச்சுருப்போம். அந்த இடத்த பார்க்கும்போது இப்போ நான் பாத்ரூமில் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா பொட்டு எடுத்து அதில் தான் ஒட்டி வைப்பேன். பட் இப்போ பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது.
நீங்கள் எத்தனை பேர் அதை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, வெளியிலயா இருக்கட்டும், பாத்ரூம்லயா இருக்கட்டும், ஒரு கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு. அத சுத்தி நீங்க ஒரு பொட்டு எடுத்து, எடுத்து, எடுத்து அதில ஒட்டி வச்சுட்டே இருக்கும்போது, அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கண்டிப்பா ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். ஆ இந்த மாதிரி அழகா இருக்கிற ஒரு இடத்த இப்ப கண்ணாடின்றது ஒரு அழகான ஒரு விஷயம் தானே! நம்மள பார்த்துக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட ஸ்டிக்கர் பொட்ட அங்கங்க ஒட்டி வைக்கிறது, நிஜமாவே அது எனக்கு ஏதோ பர்சனலா ஒரு மாரி நெகட்டிவா இருக்க மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. அதுலருந்து நான் அந்த விஷயங்கள வந்து பண்றது வந்து கிடையாது. அதனால நீங்க பண்ணுவீங்களா? இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மாத்தி பாருங்க. உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான தாட் வந்து கண்டிப்பா வரும். பாசிட்டிவான எனர்ஜி வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தானக்கா, இத மாத்துனா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல நம்ம வந்து காலையில தூங்கி எந்திரிக்கிறோம். காலையில நம்மளால நீங்க படுத்திருக்கிற பாயா இருக்கட்டும், இல்லன்னா பெட்ஷீட்டா இருக்கட்டும், உங்களால மடிச்சு வைக்க முடியல அப்டின்னா, எல்லாரும் போனதுக்கு அப்புறமாவது அட்லீஸ்ட் அத எடுத்து மடிச்சு வைக்கணும். சில வீடுகள்ல நான் பார்த்துருக்கேன். காலையில போட்ட பாய் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த குப்பையிலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சுத்தி சுத்தி வேல பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பாய்ல ஒரு 4 தடவ நடப்பாங்க. அந்த பெட்ஷீட்ல ஒரு 4 தடவ நடப்பாங்க. இல்ல கட்டில்லே படுக்குறாங்க அப்படின்னா கூட அந்த பெட்ஷீட்ல அவ்ளோட அந்த சுருட்டி போட்டது அப்படியே தான் இருக்குமே தவிர, அத மடிச்சு வைக்கணும்னு மடிச்சு வைக்கவே மாட்டாங்க. நம்மளோட வீடு தானே! அத அப்பப்போ மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அது பார்க்கறதுக்கும் நல்லா வந்து இருக்கும். சில இடத்துல சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சில விஷயங்கள் அது சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது, இதெல்லாம் நான் மத்தவங்க சொல்லியுமே கேள்வி வந்து பட்டுருக்கேன். பெரியவங்க சொல்லியுமே கேள்விப்பட்டுருக்கேன். எந்திரிச்ச உடனே அந்த பெட்ஷீட்ட வந்து மடிச்சு வைங்க. இப்படி வீடு இருந்தா எப்படி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. ஆனா எனக்கு வந்து தோணும். ஏன் இது இப்படியே இருக்கு? இத மடிச்சு வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் போற வீடுகள்ல மடிச்சு வச்சிருக்கேன். பார்த்து உடனே எடுத்து மடிச்சு வைப்பேன். ஏன் கேட்பாங்க, "விடு பரவால்ல இருக்கட்டும். அது அப்புறமா பொறுமையா மடிச்சுக்கலாம். நைட்டு திரும்ப எடுத்து யூஸ் தானே பண்ண போறோம்" அப்படின்னு. நம்ம நைட் யூஸ் பண்றதா இருந்தா கூட, காலையில இருந்து நைட் வரைக்கும் அது அப்படியே இருக்குல்ல. அத பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கே ஒரு மாதிரியா தான் வந்து இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து மாத்திக்கோங்க. உங்களோட பாய் போட்டதா இருக்கலாம், இல்ல பெட்ஷீட்டா இருக்கலாம், உங்களோட பெட்ஷீட் கவரா இருக்கலாம். தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்கவங்க பெட்ஷீட்ட வீட்ல இருக்கவங்கலாம் மடிக்க சொல்லுங்க. அதே மாதிரி எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்மளோட பெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ஃபுல்லா தட்டி உதறி எல்லாத்தையும் கீழ தட்டிட்டு ஒரு தடவ நல்லா ஃபோல்ட் பண்ணி வந்து வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரூம பாருங்க. நிஜமா முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சத்தம். சில சில சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட ரொம்ப ரிலாக்ஸா வந்து வச்சிருக்கும். இன்னும் சில சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற ஒரு சத்தம்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேப்ல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கிறது. நான் வந்து என் பசங்ககிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம். ஏன்னா தேவேஷ் அத அடிக்கடி வந்து பண்ணுவான். வீட்ல டேப் வந்து தொறந்தான் அப்டின்னா, அது வாஷ் பேஷன்லயா இருக்கட்டும், சிங்க்லயா இருக்கட்டும், எந்த இடத்துல அ தொறந்தாலுமே அத சரியா மூடாம அந்த தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு நிஜமாவே எனக்கு ஏதோ நெகட்டிவா ஒரு விஷயம் நம்மள வீட்ட சுத்தி இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா வந்து ஃபீல் ஆகும். அதனால ஆம் நானுமே சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மாரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு உங்க வீட்ல. அ அந்த மாரி வந்து இருக்கக்கூடாதும்மா. அது நல்லது கிடையாது. வீட்டுக்கு நல்லதில்ல. ஆ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராது. இப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அது ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்து தோணும். அதனால நான் இத வந்து ஃபாலோ பண்றேன். பட் நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோன்ற விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாத்திப்பேன். மேபி உங்களுக்கு அப்படி தோணியிருக்கான்றத வந்து சொல்லுங்க. இல்ல உங்களோட வீட்ல அடிக்கடி வந்து செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சின்னதா தண்ணி சொட்டுது அப்படின்னா கூட பரவால்ல. அது கொஞ்சம் தானே சொட்டிக்கிட்டு போட்டும். அதுல ஒண்ணும் ஆயிட போறதுன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். சில டைம்லாம் நான் பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஷவர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அத சரியா எங்க வீட்ல க்ளோஸ் பண்ணாம, பசங்க தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதுலருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா கூட எனக்கு அந்த சவுண்ட் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் வந்து பண்ணும். உடனே அத வந்து ஃபுல்லா டைட்டா மூடிட்டு, அந்த தண்ணி சொட்டாம, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம வச்சுட்டு போனா தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா வந்து இருக்கும். நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ வந்து கண்டிப்பா பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய இடத்துல இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, இல்லன்னா புக்ஸ் படிக்கிறவங்க, நம்மளோட டேபிள்ல ஏதாவது புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் அப்டின்னா, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அங்கங்கங்க கிடக்கும் வீட்ல. அதுவும் மேக்ஸிமம் இந்த பத்திரிக்கை, ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங்க்கு யாராவது பத்திரிக்கை வந்து குடுத்துட்டு போவாங்க. அத தாண்டி நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர். இப்ப என்னோட மாமனார் வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிப்பாரு. அழகா மடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சுருவாங்க.
பட் எங்க அப்பாலாம் என்ன பண்ணுவாருன்னா, படிப்பாரு அப்படியே வந்து சோஃபால போட்டுருவாரு. அங்கங்கங்க வந்து கிடக்கும். அத பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாரி எனக்கு வந்து இருக்கும். அடுத்தது என் பசங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறது அந்த விஷயம் தான். என்னன்னா, உன்னோட புக் எடுக்கிற அப்படின்னா, உன்னோட புக்குக்காக ஒரு இடம் வந்து நம்மளோட வீட்ல குடுத்துருக்கோம். இப்ப எங்க வீடு ரொம்ப ஸ்பேஷியஸான வீடெல்லாம் கிடையாது. ரொம்ப காம்பேக்ட்டான வீடு தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடம் வந்து செப்பரேட்டா வந்து குடுத்துருக்கேன். அது பசங்களுக்கா இருக்கட்டும், புக்ஸ் வைக்கிறதுக்கு இங்க, அயர்ன் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு இங்க, ட்ரெஸ் எல்லாம் இங்க தான் வைக்கணும். இந்த மாரி கரெக்ட்டா அந்தந்த இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன். அப்போ அந்தந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருக்கணுமோ, அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வந்து எடுத்து வைங்க. யாராவது பத்திரிக்கை குடுக்குறாங்க அப்படின்னா, அது கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா, அத உங்களோட டேபிள்லயோ, இல்ல கபோர்ட்லயோ எங்கேயோ அழகா எடுத்து வந்து வைங்க. நியூஸ் பேப்பர் இருக்கா? படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா, அத ஏதாவது ஒரு இடம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் அந்த பேப்பர வந்து காயலாங்கடையெல்லாம் போடுவாங்க. அத எல்லாத்தையும் அங்கங்க போட்டு வைக்காம, அது எல்லாத்தையுமே ஒரு இடம். இந்த இடம்னா, இந்த இடத்துல தான் வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும். படிச்சு முடிச்ச உடனே இங்க தான் வைக்கணும் மடிச்சு அப்படின்னு, நமக்கே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வரணும். அப்பதான் நம்ம பண்ற விஷயத்த பார்த்து நம்மளோட பசங்க வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அது புக்ஸா இருக்கலாம், நியூஸ் பேப்பரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அதுக்கான ஒரு இடம் ஒதுக்கி அழகா வந்து மடிச்சு வந்து வைங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேலண்டர் வந்து நெறைய பேரு வீடு ஃபுல்லா வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. கேலண்டர் மாட்டுறது வந்து தப்பு கிடையாது. ஆனா கேலண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஃபோட்டோ வந்து இருக்கும். அதுல நம்ம கேலண்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த டெய்லி கேலண்டர் இருக்கும்ல, அதெல்லாம் கிழிச்சுட்டு, வெறும் அங்கங்க வெறும் அந்த ஃபோட்டோ மட்டுமே ஆணியோட அப்படியே தொங்கிட்டே இருக்கும். அத பார்க்கறதுக்கு நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, கேலண்டர் வந்து நீங்க சாமி ஃபோட்டோ வச்சிருக்க கேலண்டர் யூஸ் பண்றீங்க. டெய்லி கேலண்டர் கிழிச்சதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோவா இருக்கு அப்படின்னா, ஆ சில பேருக்கு அத தூக்கி போட மனசு இருக்காது. அப்போ அந்த மாரி இருந்ததுன்னா, எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா, அது வெறும் கேலண்டர் தான். அது சாமி ஃபோட்டோவாவே இருந்தா கூட, நீங்க ஃப்ரேமா இருந்துச்சுன்னா நம்ம வீட்ல வந்து வச்சுக்கலாம். பட் அது அட்டை அப்படின்னும்போது, அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா, டெய்லி கிழிச்சதுக்கப்புறம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா, அத சும்மாவே மாட்டி வைக்காம, அத காய்லாங்கடையிலயோ, இல்லன்னா வந்து வேஸ்ட்லயோ எடுத்துட்டு போய் தயவு செஞ்சு வந்து போட்டுருங்க. ஏன்னா, நம்ம சுத்தி வீடு ஃபுல்லா இந்த மாரி காலண்டர் வந்து அங்கங்கங்க மாட்டி இருக்கும்போது, அதுல அந்த ஆணியோட வேற இருக்கும். அத பார்க்கும்போதே ஒரு மாரி நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் வந்து எனக்கு தோணும் எப்பவுமே. அந்த மாரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து மாத்தி வந்து வைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அங்கங்கங்க முடி வந்து இருக்கும். நம்ம தலைய சீவுறோம் அப்படின்னா, உங்களுக்கு முடி கொட்டலன்னா, நீங்க ஆப்வியஸா வீட்டுக்குள்ள வந்து சீவிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தலைய வந்து சீவுங்க. நம்ம போற இடத்துல சில பேர்லாம் காய வைப்பாங்க. அப்படியே கைய விட்டு முடிய வந்து உருவி உருவி போட்டு போயிட்டே வந்திருப்பாங்க. வீடு ஃபுல்லா முடியா இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம சமைக்கிற ஃபுட்லயா இருக்கட்டும், கிச்சன்லயா இருக்கட்டும், சாமி ரூம்லயா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் வெறும் முடியா மட்டுமே வந்து இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஆ எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தலைய சீவிட்டு முடி கொட்டுது அப்படின்னா, அந்த இடத்த பெருக்கி முடிய எடுத்து டஸ்ட்பின்லயோ எங்கேயோ வந்து போட்டீங்க அப்படின்னா, இன்னுமே நிஜமா நல்லா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல உப்பு காலியாகுது, மஞ்சள் காலியாகுது அப்படின்னா, அரிசி காலியாக போகுது அப்படின்னா, எல்லாத்தையும் அப்பப்போ வந்து ஃபில் பண்ணி வந்து வச்சுருங்க. எப்பவுமே இல்ல, உப்பு சுத்தமா இல்ல, மஞ்சள் சுத்தமா இல்ல, இந்த மாரியான மங்களகரமான பொருள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே இல்லன்ற விஷயங்கள் இல்லாம வந்து பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பா நம்மளோட வீட்டுக்கு ஆ எப்பவுமே ஒரு பெரிய மங்களகரமா வந்து இருக்கும். எப்பவுமே இருக்கு. நீங்க உப்பு ஓப்பன் பண்ணும்போது உப்பு இருந்துச்சுன்னா, ஆ பார்க்கறதுக்கே நமக்கு நல்லா இருக்கும்ல. எப்பவுமே இல்ல, இது காலியாயிடுச்சு, அது காலியாயிடுச்சுன்னு சொல்லாம, நமக்கே தெரியும்ல, இதெல்லாம் மங்களகரமான பொருள் அப்டின்னா, அதெல்லாம் வந்து வீட்ல எப்பவுமே இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற வார்த்தை. இத கண்டிப்பா வந்து சொல்லணும். இந்த விஷயத்த எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. வீட்ல தேவையில்லாத வார்த்தைங்கள வந்து பேசாதீங்க. பசங்கள "நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ." அ இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசாதீங்க. நான் வந்து இல்லன்னா தான் உனக்கு தெரியும். நான் இருக்கிறதுனால தான் இவ்ளோ பிரச்சனை. நான் செத்துட்டேன்னா நல்லாருக்கும். இந்த மாதிரியான தப்பான வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா, நம்மளோட வார்த்தைக்கு நெறைய பவர் இருக்குன்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன். அதனால நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ, அதுதான் வந்து நடக்கும். நம்ம கோவத்துல நம்ம பசங்கள ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டோம் அப்டின்னா, நம்ம மனசார சொல்ல மாட்டோம். அது கோவத்துல வெறும் வார்த்தையா மட்டும் தான் சொல்லுவோம். ஆனா, நம்ம வேற ஏதாவது சின்னதா நம்ம பசங்களுக்கு நடந்தா கூட, ஒரு வேளை நம்ம சொன்னதுனால தான் நடந்துருச்சோ அப்டின்ற மாதிரியான மைண்ட் செட் நமக்கு ஆப்வியஸா வந்து வர வந்து ஆரம்பிச்சுரும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்மளோட வீட்ட ரொம்ப ஐஸ்வர்யமா வச்சுக்கிறதுக்கு, ஆ கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள, நான் என்னோட வீட்ல ஃபாலோ பண்ற சில விஷயங்கள, இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி
நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்மளோட சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்குமே சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்காக பர்சனலாக வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற நம்மளுடைய தேவிகா இளங்கோவன் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. அதனால தான் என்னால் அடுத்தடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடு ரொம்ப நிம்மதியாகவும் எப்போவுமே ஐஸ்வர்யமாகவும் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அக்கா, நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்களில் இதெல்லாம் நான் பண்ணுவேன், இனிமேல் நான் இதெல்லாம் மாற்றிக்கலான் இருக்கேன், இல்லைக்கா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் அக்கா உட்காந்து நீங்கள் பேசுகிற வீடியோவை நிஜமாவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸுமே உங்களுக்காக நான் வந்து போடுறேன். அதே மாதிரி இன்னும் சில பேர் அக்கா நீங்கள் இப்போ போடுறீங்கல்ல இந்த வீடியோஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்குமே நிறைய சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதிரியான விஷயங்கள் வந்து பிடிக்கும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரியான எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஆசைப்படுறேன். 5 மணி ஆச்சுன்னா உங்களோட லாங் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னு எனக்காக வெயிட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக தான் தினமும் 5 மணி ஆச்சுன்னா நானுமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.